அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீண்ட நாளைக்கு அப்புறம் கழித்து வந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்க மக்களே. ஸோ இந்த 2024 டு 2025க்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கன் எவ்வளோ வேக்கன்சி வந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு இந்த 2024 டு 2025க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு, அதே மாதிரி சேலரி எவ்வளோ வரும், ஸோ இது வந்து ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இது எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீஸ் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, இது எல்லா தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான அரசு வேலையாக இருந்தாலும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 7, அதாவது நேற்றுக்கு தான் இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கிடைக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து வந்திருக்கு டேரெக்டாக. ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றதை சொல்லிடுறேன். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதில் வந்து யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, ஸோ அடுத்ததாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z எல்லா தகவலுமே சொல்லிடுறேன். ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேலே வேக்கன்சி வந்து இந்த தடவை வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து தற்காலிகமாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். தற்காலிகமாக நாங்கள் வந்து இப்போதைக்கு நிரப்புவோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா பண்ணுவோன்ற மாதிரி, நிரந்தரமாக பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த மாத செப்டம்பர் அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த 15,000 பணிகளுமே வேக்கன்சியுமே பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து நியமிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண தெரியலையோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து வேக்கன்சி வந்து 15,000 வேக்கன்சி மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ஃபுல்லாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளர் போஸ்டிங்க்கு, உதவியாளருக்கு, கல்வியாளர், உதவியாளர் மற்றும் பலர், இந்த மாதிரி பல விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், விண்ணப்பக்க காலம் வந்து விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது இந்த செப்டம்பர் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட், அப்ளை பண்ணுற டேட் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் கண்டிப்பாக வெளியாகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான், ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போதே கால் பண்ணுறீங்க. ஓகே, பரவாயில்ல, அப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி இல்லையா. ஸோ கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து 8வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வந்து நீங்கள் அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி படிச்சிருக்கணுன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு டிகிரி, ஓகேங்களா. அடுத்ததாக வயது வரம்பு என்ன ஏஜ்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தடவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தற்காலிகமான போஸ்டிங் தான்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் கல்வி தகுதிகள் உட்பட ஆன்லைனில் அல்லது உள்ளூர் அங்கன்வாடி மையங்களில் கிடைக்கும் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே தெளிவாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு வந்து ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலை வாங்கிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன், மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோ
வீடியோ அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக போடுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோ ஒன்று கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ அடுத்த 2வது வீடியோ வந்து பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுற வீடியோ வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம் ஒன்ஸ் அகேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.